தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, ஏஆர் டெய்ரி நிறுவனம் மீது 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், விவரங்கள். வணக்கம் சாரா. திண்டுக்கல் கோவிலுக்கு திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனத்திலிருந்து திருப்பதி கோவிலுக்கு கலப்பட எண்ணெய் அனுப்பப்பட்டதாக புகாரானது வழங்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்தின் மீது, திண்டுக்கலை சேர்ந்த நிறுவனத்தின் மீது 10 பிரிவுகளில் வழக்கானது அளிக்கப்பட்டு புகார் வழங்கிய நிலையில் பதியப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திண்டுக்கல் ஏஆர் நிறுவனமானது திருப்பதி இருக்கக்கூடிய தேவஸ்தானம் இருக்கக்கூடிய திருப்பதி லட்டு தயாரிப்பதற்காக நெய் அனுப்பியுள்ளனர். இந்த நெய்யில் தான் கலப்படம் ஏற்பட்டதாக புகாரானது பெரிய அளவில், இந்தியா முழுவதுமே பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நெய்யில் இருக்கக்கூடிய மாட்டு கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு அசைவதற்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை நெய்யை பயன்படுத்தி லட்டு தயாரித்ததாக உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது. இதனுடைய சாந்தி பூஜை நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக இந்த சர்ச்சையானது தொடர்ந்து நடைபெற்றது. இந்த நிறுவனத்தில் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர், இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தொடர்ச்சியாக இந்த நிறுவனத்தில் சோதனை செய்தனர். இந்த நிறுவனத்தில் தான் அந்த தரப்பில் கேட்டபோது, இந்த நிறுவனத்தின் சார்பில் நாங்கள் எந்த ஒரு கலப்படம் செய்யவில்லை என்று நிறுவனத்தின் சார்பில் அங்கே இருக்கக்கூடிய குவாலிட்டி இன்ஜினியர்கள் அவர்களுடைய தரப்பில் முன்வைத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருந்த இந்த சூழ்நிலையில் தான் திருப்பதியில் இந்த ஏஆர் டைரி ஃபிட் என்றக்கூடிய தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த நிறுவனம் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடியது. இவர்கள் மீது புகாரானது அளிக்கப்பட்டிருந்தது. இது எங்கென்றால் திருப்பதியில் இருக்கக்கூடிய கிழக்கு காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டது. அந்த தேவஸ்தான நிறுவனத்தை அளித்த புகாரின் பேரில் இவர்கள் புதிதாக ஒரு 10 பிரிவுகளில் வழக்கானது பதியப்பட்டுள்ளது. இது விசாரணையாக துவங்கியுள்ளது. இதன் மூலம் இந்த சர்ச்சையானது தொடர்ச்சியாக இந்த நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து சர்ச்சை தற்போது எழுந்துள்ளது. இந்த வழக்கின் மூலம் அடுத்த விசாரணையாக நடைபெற உள்ளது. இது தொடர்ச்சியாக இந்த சம்பவமானது பொதுமக்களிலும் சரி, பக்தர்களிலும் சரி, பெரும் சர்ச்சையும் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி வசந்த்.